ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க, கட் பண்ணி. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 1/2 கிலோ சிக்கனுக்கு பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஒரு 3 லவங்கம் போட்டுக்கலாம். ஒரு 2 பட்டை போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூனு. மஞ்சள் 1/4 ஸ்பூனு. இது மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சிடலாம். இப்போது ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் அரைச்சி வச்சிடலையே, அந்த மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் அதில். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரம். கொஞ்சம் சிம் பண்ணிட்டே பண்ணுங்க அடுப்பை. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கொஞ்சமாக எண்ணெய் வரட்டும் மேலே. பாருங்கள், சிக்கன் போட்டுக்கலாம். அதில் நல்லா கழுவி வச்சுருந்தோம், அந்த சிக்கனை போட்டுக்கலாம். அதில் எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்து விட்ருங்க.
இந்த மசாலா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ஒரு 5 நிமிஷமாவது இருக்கணும். இதே மாதிரி கலந்து விட்டுங்க கொஞ்சம் நேரம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தண்ணி போட்டுடலாம். நம்ம கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சிக்கன் மூழ்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி போடக்கூடாது. ரொம்ப தண்ணி போட்டாலும் பீஸெல்லாம் எலும்பு தனியாக வந்து சிக்கன் தனியாக வந்துடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மூழ்கிற வரைக்கும் தண்ணி போட்டால் போதும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆகிட்டும். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலை. நாங்கள் வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.